ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எஃப்என்ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா, துபாய் அரசுடைய புதிய கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு அந்த நாட்டில் இருந்துவிட்டு நம்ம நாட்டுக்கு வந்துட்டு திரும்ப அந்த நாட்டுக்கு போகும்போது சிலவங்க வந்து மருந்து பொருட்களை அதிகமாக கொண்டு போவாங்க. அதுக்கு தான் ஒரு புதிய விதமான கட்டுப்பாடை கொடுத்துருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, போதைப் பொருள் கடத்தலை வந்து தடுக்கிறதுக்காக பல சட்டத்திட்டங்கள் வந்து அரபு நாட்டில் இருந்தாலும் பல கடுமையான சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அத்துமீறி சில போதை வஸ்துக்கள் வந்து அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சிறதுனால புதுசாக வந்து இப்போ ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மருந்து பொருட்களை கொண்டு போகிறதுக்கு அந்த நாட்டுடைய அனுமதியை வாங்கின பின்ன தான் நீங்கள் வந்து மருந்து பொருட்களை அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும் அப்படின்ட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே துபாய் நாட்டில் இருக்கிறீங்க, இல்லை துபாய் நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் பேஷண்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கையில் நீங்கள் மருந்து பொருட்கள் வச்சுருப்பீங்க. அதை வந்து அந்த நாட்டுடைய ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வீடியோக்கில் கொடுப்பேன். நீங்கள் அங்கே போய் அதுக்கான படிவத்தை நீங்கள் தரவிறக்கம் செய்து அதில் கேட்டிருக்க கொஸ்டினுக்குலாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்து, அதே மாதிரி நீங்கள் எதுக்காக மருந்து பொருட்கள் வாங்கியிருக்கலையோ அந்த டாக்டர் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த அதையும் சேர்த்து அதோட அட்டாச் பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்பினதுக்கப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டுமே நீங்கள் மருந்து பொருட்களை கொண்டு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதை ஏர்போர்ட்லேயே திருப்பி உள்ள விட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் மருந்து பொருட்கள் காசை கொடுத்து வாங்கிட்டு போய் அங்கே வேஸ்ட் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் முன்கூட்டியே இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கொண்டு போகலாம். இது வந்து வெளிநாட்டு மக்களுக்கு மட்டுமே இல்லை, அந்த நாட்டு உள்ள மக்களுக்கு கூட இந்த சட்டத்தை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு மருந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா கூட ஆன்லைனில் வாங்கினா கூட 1 மாதத்துக்கு தேவையான மருந்து பொருட்கள் மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை ரொம்ப முக்கியமான இது உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னா வந்து அதுக்கு மட்டும் ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு மருந்து பொருளாக கொண்டு போனாலும் சரி, அதுக்கான படிவத்தை கரெக்ட் பண்ணி அந்த டாக்டர் கொடுத்த அந்த ஷீட்டை அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த கவர்மெண்ட்க்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த நாட்டுக்குள்ளே விடுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நாட்டுடைய பொது சுகாதாரத்துறை அமைச்சர் அல் அமீன் அவர் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. இந்த தகவல் உங்களுக்கு பயன்பட்டிருக்கும், இல்லாட்டி உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது பயன்பெறும். அதனால் இந்த வீடியோஸை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.